அதிமுக சார்பில் திருமங்கலம் தொகுதியிலிருந்து போட்டியிடக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார்ட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் களம் எப்படி இருக்குது? வெற்றிகரமாக பிரகாசமாக இருக்குது. 234 சட்டமன்ற தொகுதிகளில் 210 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கான களம் நீங்களும் பார்த்தீங்க. எங்கள் கூடயே காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடாம கூட வர்றீங்க. நீங்களும் பார்த்தீங்க. நீங்களே அதை எப்படி பார்த்தீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் இந்த முறை எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறீங்க. போன முறை போட்டியிடும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தீங்க. என்ன வேறுபாடு எதிர்பார்க்குறீங்க? 3 முறை நான் இதுவரை சட்டமன்ற தேர்தல் நின்று வென்றிருக்கிறேன். தொடர்ந்து 15 ஆண்டுகள். 2011, 2016, 2021 இந்த 3லுமே நான் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளராக களத்தில் இருந்தேன். 2011 தான் எதிர்க்கட்சியினுடைய இதாக பண்ணோம். இப்போது பொதுவாக ஆளுகிற கட்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக இருக்கும். ஒரு அரசு வந்தால் நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைகிற போது பார்த்திங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, எதிர்ப்பு அலை. அது இப்போ எங்கள் கண்ணூடாக பார்க்க முடியுது. ஏன்னா 545 வாக்குறுதிகளில் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. நாங்களும் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு 1 by 1. ஏன்னா அது ஓப்பன் டாக்குமெண்ட். இது மேனிஃபெஸ்டோன்றது ஓப்பன் டாக்குமெண்ட்டு, எல்லா கையிலும் இருக்கும். அப்போ நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டீங்களா, கல்வி கடன் ரத்து பண்ணிட்டீங்களா, ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்பு செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிறைவேற்றலைன்றது உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியுது. அப்படி இருந்த முதலமைச்சர் விளம்பரத்தை வச்சு அதெல்லாம் திசை திருப்பி மடைமாற்றம் செய்கிறாரு. அது மக்களை அவ்வளோ நம்ம எளிமையாலாம் ஏமாத்திட முடியாது. ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுவும் இப்போ சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் அவர் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கல. அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் ஒரு கொஸ்டினபிளாக ஃபீல்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் போகும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன், தீர்வு வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறதும் எங்களுக்கு தெரியுது. அதில் தீர்வு யார் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அவருடைய திருமுகத்தை தான் வெற்றி முகமாக எடப்பாடியார் அவர்களை நாங்கள் முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க 80% வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுக்கான பதில் அது. இப்போ நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கிறீங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இந்த உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி மக்கள்கிட்ட கவரக்கூடிய வகையில் இருக்குதா? மக்கள் அது சார்பாக என்ன சொல்கிறாங்க? இப்போ 2011 நான் அம்மாவுடைய புண்ணியத்தில் வெற்றி பெற்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தோம். நாங்கள் வந்த உடனே விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி தருவோன்னு அம்மா சொன்னாங்க, கொடுத்தாங்க. 20 கிலோ விலையில்லா அரிசி தருவோன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. கறவை மாடுகள் ஆடுகள் தருவோன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. மடிக்கணினி தருவோன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. இப்படி என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். அறிவிக்கப்படாத அம்மா பரிசு பெற்றவங்க கொடுத்தாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவிக்கப்படாத குடிமராமத்து திட்டம் கொடுத்தாங்க. பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொரோனாவுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். இப்போ இந்த 297 வாக்குறுதிகளில் இந்த 2026 10,000 ரூபாய் குடும்ப உதவித்தொகையாக, ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விலைவாசியிலிருந்து மக்களை பொருளாதார ரீதியாக மீட்டெடுப்பதற்காக முதல் கையெழுத்தாகவே அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குளிர்சாதன பெட்டி, 3 சிலிண்டர், இதெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து, அனைவருக்கும் வீடு வழங்குகிற திட்டம், இதெல்லாம் மக்களிடத்தில் வரவேற்பு. தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம் மீண்டும் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்கிறதும் மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது.